நார்மல் பர்ச்சேஸில் வெண்பொங்கல் என்ன பண்ணுமோ அதே சேம் ரெசிபி தான் நம்ம பண்ண போகிறோம். ஆனால் மேபீஸ் எல்லாம் வந்து அதில் வந்து ஜீரகமோ பெப்பர்லாம் அதில் போட்டு வேக வைப்பாங்க. நான் அதில் போட்டு வேக வைக்காமல் ஜஸ்ட் இது 2 இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிட்டு கொஞ்சோண்டு பட்டர் மட்டும் போட்டேன்னா கொஞ்சம் க்ரீமி டெக்ஸ்டர் போடுறதுக்காக அது மட்டும் யூஸ் பண்ணுறேன். அண்ட் தென் பேம்பூவில் பெனிஃபிட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. மெயினாக வந்து போன்ஸ்க்கு 10 மீன்ஸ் போன் வலிமை ஆகிறதுக்கும் போன் உள்ள வீக்னஸ் வந்து நல்ல ஸ்ட்ரென்தன் கொடுக்கும். போன்ஸ் உள்ள வலி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இது மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் நான் யூஸ் பண்ணுறேன். நானும் போன்ஸ் எனக்கு ஸ்ட்ரென்த்தனுக்காக தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் see the ப்ராசஸ். வேக வச்சுட்டு ப்ராசஸ் ரெடி பண்ணிட்டேன். நான் இதில் வேறு நான் உப்பும் வந்து பட்டர் மட்டும் தான் சேர்க்க போகிறேன். இது வந்து மினிமம் மற்ற அரிசி மாதிரி இது வந்து ஈஸியாக வெந்துடும். மினிமம் ஓவர் நைட் 8 hours நம்ம மினிமம் ஊற வச்சா எந்த ஒரு ரெசிபிக்கும் இந்த பேம்பூ ரைஸ் ஆனால் சரி தெரிச அரிசிக்கு மினிமம் 7 to 8 hours ஊறினா தான் நல்லா வேவத்துக்கும் ஈஸியாக இருக்கும். ஒரு இட்லி தோசை அரையிட்டுக்கும் நல்ல மென்மையாக நம்ம அரைக்க முடியும். ஸோ இதுக்கு நான் மினிமம் 8 hours நம்ம ஊற வச்சுக்கணும். இது நார்மல் 3 அளவுக்கு கம்மி தான். 2 hours ஊற வச்சா போதும். நல்லா மசிஞ்சு நல்ல பொங்கலுக்கு நல்லா மசிஞ்சா தானே வெந்தால் தான் நல்லா இருக்கும். ஸோ அதாவது நல்லா ஊற வச்சுக்கணும். இனிமேல் நம்ம கொஞ்சம் பட்டர் போட்டு வேக வைக்க போகிறேன். நான் வெந்த பிறகு தான் தாளிப்புக்கு ஆஸ் யூஸ்வல் நம்ம என்ன பொங்கல் பண்ணுவோமோ அதான் நான் பண்ண போகிறேன். see the ப்ராசஸ். பேம்பூ ரைஸுக்கு 3 cups ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிறேன். நான் இது வந்து கால் கப் தான் நான் மூண்டால் எடுத்துக்கிறேன். 1 cup அரிசி பேம்பூ ரைஸுக்கு 1/4 cup மூண்டால் எடுத்துக்கிறேன். அதுக்கு 3 cups ஆஃப் வாட்டர் நம்ம எடுத்துக்கிறேன். நான் ஸோ நான் அந்த அளவு நம்ம ஊற வச்சனால நம்ம 3 cups ஆஃப் வாட்டர் கரெக்டாக இருக்கும், வேவுது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நெய்யில் வந்து ஜீரகம், மிளகு, கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறேன். அண்ட் தென் கொஞ்சம் கேஷ்நட் போட்டு தாளிப்பு முடிஞ்ச பிறகு எடுத்து கொட்டிட வேண்டியதான். லெட்ஸ் see the ப்ராசஸ். ஃபைனல் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு, தாளிப்பும் கொட்டியாச்சு. நல்ல டெஸ்ட்டாக நல்ல சூப்பராக இருக்குது. பார்க்கணும் விசில் அடிக்கும் போது நல்ல ஒரு அரோமா ஸ்மெல் வந்தது. ஓகே, ஆரோக்கியமாக உண்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம். ஓகே, பை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.